ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஓம் குரும் கணபதிம் ஸ்கந்தம் சாம்பம் ச பரமேஸ்வரம் வந்தே வாணீம் மகாலக்ஷ்மீம் இஷ்டகாம்யார்த்த சித்தயே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. தம்மை பிரியார் அமரா ஒழுகுதல் தன்மையில் எல்லாம் தலை. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தந்ததாவன விதி. தந்ததாவனம் அப்படின்னா பழுத்தைத்தல் என்று அர்த்தம். தந்ததாவனம் என்றால் என்ன அப்படிங்கிறத காமிகாவன பூர்வ பாகம் அப்படிங்கிறத ஸ்நான விதி பட்டலத்தில் 18வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். சங்கிராக்கிய தந்த காத்தந்து ஹரே தத்தம் கதம் மலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பற்பூச்சியினால நம்ம கண்ணை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆகமத்தில் சொல்லியிருக்கு. இது பற்றி விரிவான விவரங்களை நம்ம ஸ்மிருதிகளில் பார்ப்போம். ஸ்மிருதி முக்தார்த்தத்தில் ஆன்மீக காண்டத்தில் பூர்வ பாகத்தில் 131வது பாகத்தில் அத்திரிங்கிற விஷயம் என்ன சொல்கிறாருங்கிற பார்ப்போம். முகே பரியுஷிதே நித்யம் பவத்ய பிரயதோ நரஹா பதார்த்த காஷ்டம் சுஷ்கம் வா பக்ஷயே தந்ததாவனம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். பிரதி தினமும் நம்மளோட வாய் பழமை அடைகிறதுனால மனிதன் அசுத்தன் ஆகிடுறான். அப்படி அசுத்தனாகிறதுனால தந்த காஷ்டத்தினால தந்தத்தை தாவனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பல்குச்சியினால பல்லை நம்ம தூய்மைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. அந்த குச்சியானது பச்சையாகவோ அல்லது காய்ந்ததாகவோ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்ததாவனம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற போதாயன ரிஷி சொல்றார். உத்தாய நேத்ரே பிரச்சாரிய சுச்சிர் பூத்வா சமாஹிதா அப்படின்னு சொல்லியிருக்கார். காலையில் எழுந்த உடனே நம்ம கண்களெல்லாம் அலம்பிட்டு நம்ம அதன் பிறகு பரிஜப்யச்ச மந்திரேன தந்ததாவனம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆயுர்பலம் யசோகர்ச்சா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தந்த காஷ்டத்தை எடுத்து அதுக்கப்புறமா தந்ததாவனம் செய்யணும்னு போதாயன மகர்ஜி சொல்றார். ஆயுர்பலம் யசோகர்ச்சா அப்படிங்கிற மந்திரத்தோட அர்த்தத்தை பார்த்தோம்னா, ஓ குச்சியே எங்களுக்கு நல்ல ஆயுத குழு, நல்ல படத்தை குழு, யசஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல புகழை குழு, நல்ல தனங்களை குழு, மேதான்னு சொல்லக்கூடிய நல்ல புத்தியை குழு, இவைகளெல்லாம் நீ எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு அந்த குச்சியை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பழுத்தைக்க ஆரம்பிக்கணும். அந்த தந்ததாவனம் பண்ணுறதுக்கு கிரமம் சொல்லியிருக்காங்க. முதல்ல இடது பக்கத்திலேருந்து ஆரம்பித்து வலது பக்கமாக தந்ததாவனம் செய்யணும். முதல்ல கீழ் வரிசையாக தந்ததாவனம் செய்யணும், பிறகு மேல் வரிசை தந்ததாவனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன தந்த காட்டம் அப்படிங்கிறத காமிகாவன பூர்வ பாகத்தில் ஸ்நான விதி பட்டலத்தில் 21வது ஸ்லோகத்தில் அபமார்க்கஞ்ச அப்படின்னு ஆரம்பிக்கிற சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. மோட்சத்தை விரும்புகிறவங்களுக்கு புங்க மரத்துலேருந்தும் கருங்காடி மரத்தோட குச்சியிலேருந்தும் மாமரத்தோட குச்சியிலேருந்தும் தந்ததாவனம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. போகத்தை விரும்புகிறவங்களுக்கு வெண்கருங்காடியோட குச்சியிலேருந்தும் நெல்லி மரத்தோட குச்சியிலேருந்தும் வேம்புன்னு சொல்லக்கூடிய வேப்ப மரத்தோட குச்சியிலேருந்தும் தந்ததாவனம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சித்தாந்த சேகரத்தில் நித்திய காண்டத்தில் சிஷீன நிம்ப அப்படின்னு ஆகிய 40வது சூத்திரத்தில் தந்த காட்டத்தில் என்னென்ன பண்ணணுங்கிற சொல்லப்பட்டிருக்கு. மோட்சத்தை விரும்புகிறவங்களுக்கு புங்க மரத்தோடதையும் இடுவ மரத்தோடைய குச்சியையும் கருங்காடி மரத்தோட குச்சியையும் எடுத்து பயன்படுத்த சொல்லியிருக்கு. போகத்தை விரும்புகிறவங்களுக்கு 42வது சூத்திரத்தில் அசோக ஜம்பூக அப்படின்னு ஆரம்பிக்கிற சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. மருதாணி மரத்தோட குச்சியையும் நாவல் குச்சியையும் நாயுருவியோட குச்சியையும் எடுத்து தந்ததாவனத்துக்கு பயன்படுத்த சொல்லியிருக்கு. தந்த காட்டத்தோட அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். காமிகாவனத்தில் ஸ்நான விதி படலத்தில் பூர்வ பாகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா 20வது ஸ்லோகத்தில் கனிஷ்டாங்குடிநாகம் தூ அப்படின்னு ஆரம்பிக்கிற சூத்திரத்தில் நம்மளோட சுண்டு வரல் பருமன் அளவு தான் தந்த காட்டத்தோட தடிமன் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. மோட்சத்தை விரும்புகிறவங்களுக்கு 8 அங்குலத்தில் நீளமும், போகத்தை விரும்புகிறவங்களுக்கு 12 அங்குலத்தில் உள்ள நீளமும் இருக்கணும் அப்படின்னு காமிகாவன பிரமாணம் சொல்லியிருக்கு. தந்த காட்டத்தினால் தானம் செய்யக்கூடாத நாட்கள்னு சில நாட்கள் குறிப்பிடுறாங்க. அதை சித்தாந்த சேகரத்தில் தந்ததாவன விதியில் 46வது சூத்திரத்தில்
அனுகுல்யா தந்த சம்சுத்திம் அப்படின்னு ஆரம்பிக்கிற சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெதிபாதம் சங்கராந்தி ஆகிய நாட்கள்லாம் பல்குச்சியினால தந்த தாவனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். 47வது சூத்திரத்தில் முகம் துவாதச கண்டூஷைஹி அப்படின்னு சொல்லியிருக்கார். 12 முறை நம்ம வாய் கொப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45வது சூத்திரத்தில் தூய்மையான இலைகள்னால பற்களை சுத்தம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதம அமாவாசை பௌர்ணமி சஷ்டி நவமி ஆகிய தினங்களில் தந்த தாவனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்ததாவனத்திற்கு பயன்படுத்தக்கூடாத காஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத காமிகாவன பூர்வ பாகத்தில் ஸ்நான விதி படலத்தில் சொல்லியிருக்காங்க. முருங்கையோட குச்சியையும் ஆமணத்தோட குச்சியையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சித்தாந்த சேகரத்தில் 45வது சூத்திரத்தில் முருங்கையோட குச்சியையும் விளாமரத்தோட குச்சியையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தந்ததாவன காஷ்டங்களும் அதோட பயன்களையும் பார்ப்போம். இதை ஸ்மிருதி முக்தாபலத்தில் ஆன்மீக காண்ட பூர்வ பாகத்தில் 137வது பக்கத்தில் கர்கர் அப்படிங்கிற ரிஷி சொல்லியிருக்கார். கருங்காடி மரத்தோட குச்சியினால நம்ம தந்ததாவனம் செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்ல வாசனையான முகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். புங்க மரத்தோட குச்சியில நம்ம தந்ததாவனம் செஞ்சோம்னா யுத்தத்தில் ஜெயம் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. துல்ல மரத்தோட குச்சியினால தந்ததாவனம் செஞ்சோம்னா அதிக பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அத்தி மரத்தோட குச்சியினால தந்ததாவனம் செஞ்சோம்னா நம்ம வாக்கு நல்ல சித்தியாகும்னு சொல்லியிருக்காங்க. கர்கருங்கிற ரிஷி நாயுருவிங்கிற குச்சிக்கு நிறைய மகத்துவம் சொல்றார். நம்மளுக்கு நாயுருவிங்கிற குச்சியினால தந்ததாவனம் செஞ்சோம்னா நல்ல தைரியம், மேதான்னு சொல்லக்கூடிய நல்ல புத்தி, நல்ல சரீரம், சீலம்னு சொல்லக்கூடிய ஒழுக்கம், யசஸ்ன்னு சொல்லக்கூடிய புகழ், அழகு இவைகள்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். தந்ததாவனம் செய்ய வேண்டிய திசையும் அதோட பயன்களையும் பார்ப்போம். ஸ்மிருதி முக்தா பலத்தில் ஆன்மீக காண்டத்தில் பூர்வ பக்கத்தில் 142வது பக்கத்தில் காத்தியாயனருங்கிற ரிஷி சொல்லியிருக்காரு. பூர்வாமுகே அப்படின்னு ஆரம்பிக்கிற சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கிழக்கு முகமாக நம்ம தந்ததாவனம் செஞ்சோம்னா நல்ல தைரியமும் நல்ல ஆரோக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். வடகிழக்கு முகமாக நம்ம தந்ததாவனம் செஞ்சோம்னா நம்மளோட ஆசைகள் எல்லாம் நிறைவாகும் அப்படின்னு சொல்கிறார். தெற்கு முகமாக தந்ததாவனம் செஞ்சால் நமக்கு குரூரமான புத்தி தான் உண்டாகும். அதனால தெற்கு முகமாக தந்ததாவனம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். மேற்கு முகமாக தந்ததாவனம் செஞ்சால் நமக்கு தோல்வி தான் அடையணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால மேற்கு முகமாகவும் தந்ததாவனம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். வடக்கு முகமாக தந்ததாவனம் செய்தால் நம்ம பந்துக்களுக்குனா கெடுதல் ஏற்படும்னு சொல்கிறார். ஆக கிழக்கு முகமாகவும் வடகிழக்கு முகமாகவும் தந்ததாவனம் செய்ய வேண்டும். தெற்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளில் பார்த்து தந்ததாவனம் செய்யக்கூடாது என்று காத்தியாயனர் அப்படிங்கிற ரிஷி குறிப்பிட்டிருக்கார். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இதில் விரல்னால தந்ததாவனம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். இதுக்கு ஸ்மிருதி அர்த்த சாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அங்குல்யா தாவையே அப்படின்னு ஆரம்பிக்கிற சூத்திரத்தில் 148வது படத்தில் ஸ்மிருதி முக்தாபலத்தில் சொல்லியிருக்கு. நம்ம விரல்னால தந்ததாவனம் செய்யலாம். அதில் நம்ம தவிர்க்க வேண்டிய விரல் ஆள்காட்டி விரலை தவிர்க்க வேண்டும். நடுவிரல், பவித்திர விரல், பெருவிரல் ஆகிய விரல்களில் நம்ம தந்ததாவனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்நியற்ற ஸ்மிருதியில் இன்னொரு ஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலைகள்னால தந்ததாவனம் செய்யலாம். அதில் குறிப்பாக ஒரு 3 இலை சொல்கிறாங்க. நாவல் இலை, இச்சி இலை, மா இலை ஆகிய இலைகளில் தந்ததாவனம் செய்யலாம். இதில் விதவைகள், கன்னிகைகள், பிரம்மச்சாரிகள் இவர்களுக்கு பற்புச்சியினால தந்ததாவனம் விதிக்கப்படவில்லை. அதனால அவங்கெல்லாம் இலைகள்னால தந்ததாவனம் முக்கியமும் செய்ய வேண்டும். இதோட சூத்திரம் ஆரம்பிக்கிற எப்படின்னா, திருணப்பர்ணை சதா குரியார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது மாதிரி தந்ததாவனத்தில் இந்தந்த மரங்கள்னால இன்னென்ன குச்சிகள்னால தாவனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்தந்த தினங்களை வர்ஜிக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த தினங்கள்னா அமாவாசை, பூர்ணிமை, நவமி, சஷ்டி ஆகிய தினங்களில் தந்ததாவன காட்டத்தினால நம்ம தந்ததாவனம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி தினங்களில் இந்த மாதிரி இலைகளை எடுத்துட்டு சுத்தி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. எனக்கு வாய்ப்பளித்த குருநாதருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சலசலாஹ்யா சுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே